ஹர ஹர சங்கரா, ஜெய் ஜெய் சங்கரா. எல்லோரும் குட் மார்னிங், காலை வணக்கம். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் என்ன பண்ணுறாங்கிறது மாமி சொல்லுவா, எப்படி பண்ணுறதுங்கிறத டீட்டெயிலாக சொல்லுவாள். எல்லாம் கேட்டுக்கோங்க. இன்னைக்கு வந்து பூஷணிக்காய் வச்சு சாம்பார் பண்ண போகிறேன். பருப்பும் சாதமும் வச்சு இறக்கி வச்சுருக்கேன் குக்கரில். பூஷணிக்காய் சாம்பார், கத்திரிக்காய் கறி. கத்திரிக்காய் வந்து பொடி போட்ட கறியா? ஆமாம், பொடி இந்த மாதிரி பொடி வச்சுருக்கேன். இந்த மாதிரி அதை என்னென்னலாம் போட்டு? கொத்தமல்லி, வர கொத்தமல்லி, கடலப்பருப்பு, மிளகா வத்தல், பெருங்காயம். இது மூணும் எண்ணெய் இல்லாமல் ட்ரையாக இழுப்பச்சட்டியில் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து கத்திரிக்காய் கறி, வெண்டைக்காய் கறி, கோவக்காய் கறி, வாழைக்காய் கறி. இதை சாம்பார் வச்சுருந்தோம், திடீர் சாம்பார், அது எல்லாத்துக்கும் போட்டுக்கலாம். அது நான் கொத்தமல்லி ஒரு 4-5 ஸ்பூனு, இப்போ டேபிள் ஸ்பூனு, கடலப்பருப்பு ஒரு 2 டேபிள் ஸ்பூன், மிளகா வத்தல் நம்ம உரப்புக்கு தகுந்த மாதிரி ஒரு 6-7 மிளகா வத்தல், நல்லா கட்டி பெருங்காயம், எழுதி கட்டி பெருங்காயம் போட்டு நல்லா ட்ரையாக வறுத்து, பெருங்காயத்தை மாதிரி ட்ரையாக தான் வறுக்கணும் இழுப்பச்சட்டியில். எண்ணெயும் ஒரு முட்டை நெய்யும் விட்டுருக்கேன் சாம்பாருக்கு. எண்ணெய் காஞ்சுடுத்து வெடித்த உடனே இந்த பச்சை மிளகா கருவேப்பிலையை போட்டு புளி ஊற்ற வேண்டியதான். இந்த புளித்தண்ணி உப்பு பெருங்காயம்லாம் போட்டதுக்கப்புறம் கொதி வந்ததுக்கப்புறம் இந்த பூசணிக்காயை போடுவேன். நான் வெண்டைக்காய் வேறு காயாக இருந்தால் வதக்குவேன். இது பூசணிக்காய் வதக்க வேண்டாம், கொதி வந்த உடனே போட்டாலே உங்களுக்கு வெண்டைக்காய் நல்லா இருக்கும். கடுகு வெடிக்கிறது இந்த பாருங்க. இல்லை, வெந்தயமும் பெருங்காயமும் வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு. பூசணிக்காய் சாம்பார். ஆமாம், ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம், இவ்வளோதான் கட்டி பெருங்காயம், இவ்வளோதான் ஹெல்த்தி கட்டி பெருங்காயம். நல்லா வாசனையாக இருக்கும். ஆமாம், கேஸை நல்லா சிம்மில் வச்சுட்டு இந்த வெந்தயத்தையும் பெருங்காயத்தையும் போடுவோம். அதில் வெந்தயம் வறுபட்டோம்னா இந்த கருவேப்பிலையையும் போடணும். அதில் வறுக்கணும். ஆமாம், வறுக்கட்டும். பெருங்காயத்தை 4 பக்கமும் பரட்டி விடுங்க, அப்போ தான் எல்லா பக்கமும் பொரியும். பெருங்காயம் நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் நோண்டுட்டுருக்கும். இந்த கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் போட்டிருக்கேன். இதோடய இந்த புளியை கரைச்சி ஊற்றிடுறேன். சாம்பார் கரைச்சி ஊற்றி புளி கொஞ்சம் முதல்ல ஊற்றிட்டுருக்கோம், கொஞ்சம் நிப்பாட்டிக்கணும். அந்த ஸ்டீம்லாம் கொஞ்சம் போனதுக்கப்புறம் ஊற்றுக்கும். நான் கையில் சுடும். நான் இவ்வளோ 40, 50, 43 வருஷமாக சமைக்கிறேன். எனக்கே கையில் சுடுறது. சின்ன குழந்தையெல்லாம் பார்த்து செய்யுங்க. கொதி வந்தோடனே இந்த பூசணிக்காயை போடணும். இந்த புளி தண்ணி உப்பு போட்டு கொதி வந்ததுக்கப்புறம் மூணு தடவை கரைக்கணுமா? ஆமாம், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைக்கணும். ஒரு 1/4 டம்ளர். அப்போ தான் நிறைய சாம்பார் கரைச்சி வச்ச மாதிரி இருக்காது. கரெக்டாக ஒரு திட்டமாக ஒரு சாம்பார். ரொம்பவும் கெட்டியமாக இருக்காது, ரொம்பவும் தீர்க்க இருக்காது. கரெக்டாக பர்ஃபெக்ட் இதில் இருக்கும். கொதிக்கட்டுமா? ஆமாம் ஆமாம், கொதிக்கட்டும். இந்த சாம்பாருக்கு போட வேண்டிய உப்பு, சாம்பாருக்கு தேவையான சாம்பார் பொடி, மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன். இதெல்லாம் கொதிக்கணுமா? ஆமாம், இது கொதி வந்தோம்னா தானே போடணும். அப்போ தான் போடணும். சரி, கொதி வரட்டும். இங்கே வரேன். இப்போ எண்ணெய் காஞ்ச உடனே இல்லை கத்திரிக்காய்க்குன்னு சொல்லு. கத்திரிக்காய்க்கு எண்ணெய் வச்சுருக்கேன். ஒரு 50 கிராம் எண்ணெய் வச்சுருக்கேன். வச்சு இந்த கடுகை எண்ணெய் காஞ்சவுடனே இந்த கடுகை போடுறேன். எல்லாமே கூட எடுத்து வச்சுக்கலாம், ஆனால் பார்த்து திட்டமாக போடணும். கடுகு உளுத்தம் பருப்புலாம் நிறையா போட்டுறக்கூடாது. ஒரு சில பேருக்கு பிடிக்குன்னா நிறையா போட்டுப்பேன். இது வாசனைக்காக தான் போடுறது கடுகு. இந்த கடுகு வெடித்தோடனே இந்த உளுத்தம் பருப்பையும் போட்டு இதை புழிஞ்சு போட்டுருவேன். இந்த கத்திரிக்காயை பொறுப்பெல்லாம் இன்னும் வரேன், வெடிக்கட்டும். கடுகு பாதி வதக்கினதுக்கப்புறம் போடணுமா? அது சொல்லணும். நல்லா வெடிக்கட்டும். சரி, சாம்பார் கொதி வரட்டும். இந்த பூசணிக்காயை போடணும். இது வெடிக்கிறது.
இந்த உளுத்தம் பருப்பு போடுறேன். கேஸை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. கத்திரிக்காய் போடணுமா? ஆமாம். இது இப்போ உடச்சு விட வேண்டாம். பருத்து விடணுமா? ஆமாம், இது பரட்டி வச்சு கொஞ்சம் வதங்கிறதுக்காக துளி தட்டை போட்டு கொஞ்சம் வச்சு வதக்கா திரும்பவும் வந்து இது பண்ணிக்கலாம். அப்போ உப்பு போட்டு அதுக்கப்புறம் திறந்து வச்சுரும் கறியை. இப்போ கொஞ்சம் வதக்கினோடனே கொஞ்சம் மூடி வச்சுட்டு அப்புறமா கொஞ்சம் நேரம் கழிச்சு திறந்து உப்பு அரைப்பு போட்டுடலாம். தண்ணி கொதிக்கிறது, புளி தண்ணி சாம்பாருக்கு. இந்த பூசணிக்காயை போடுறேன். இப்படி போட்டேன்னா உங்களுக்கு காயெல்லாம் நல்லா வெந்துடும். இந்த மாதிரி போட்டேன்னா இனிமேல் இந்த தாண்டி வந்ததுக்கப்புறம் பருப்பு எடுத்து வச்சு கடைஞ்சி நம்ம இதில் போடணும். ஆமாம். கத்திரிக்காய் கறிக்கு சுத்தமாக உப்பு போடுறேன். கொஞ்சம் பாதி வதங்கியிருக்கு. தேவையான பெருங்காயம் வந்து தண்ணியில் கரைச்சி வச்சுட்டுருக்கேன், அதை ஊற்றுறேன். இனிமேல் இது மூட வேண்டாம், இது அப்படியே வதங்கட்டும். மீடியமாக வச்சுக்கோங்க கேஸை. இது அப்படியே வதங்கட்டும். அது சாம்பார் கோச்சின்னு கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி. இங்கே சாம்பார் கொதிச்சுட்டு இருக்கா? பூசணிக்காய் சாம்பார். ஆமாம். சரி, இது எவ்வளோ நிறையா பருப்பு போட? இதுக்கு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் ஆகும். பருப்பு இங்கே வச்சுருக்கேன். ஜனம் கூட எடுத்து வச்சுருந்தேன். ஆமாம் ஆமாம், அந்த கிண்ணத்தில் வச்சுருக்கேன் தண்ணி, பருப்பு தண்ணி. பாருங்க, பூசணிக்காய் தான் நல்லா வெந்திருக்கு. இப்போ தான் பருப்பு போடணுமா? ஆமாம். எப்போ போடணுன்ட்டு தான் வெந்திருக்கான்னு பார்த்து புளி வாசனை, சாம்பார் புளி வாசனை எல்லாம் போயிடுத்தான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பருப்பை போடுவோம். தானும் வெந்திருக்கு, சாம்பார் புளி வாசனை எல்லாம் போயிடுது, புளி வாசனையெல்லாம் பச்சை வாசனையெல்லாம் போயிடுது. இங்கே கத்திரிக்காய் கறி வதங்கிடுச்சு. பொடி போடணும். இந்த பொடியை போட போகிறேன், பார்த்துக்கோ. கொஞ்சம் கொதி வரட்டும். வரட்டும். இந்த டயத்தில் உப்பு போடுமா பார்த்துக்கோங்க சாம்பாருக்கு. பார்த்துக்கோ. இந்த கறிக்கு உண்டான பொடி கொத்தமல்லி, கடலைப்பருப்பு, மிளகா வத்தல், பெருங்காய பொடி. நான் பொடி போட்டு கறி பண்ணுறதா? இது எத்தனை விதமாக பண்ணலாம்? கத்திரிக்காயை பொடியும் பண்ணலாம். அப்புறம் குட்டி குட்டியாக சீரகத்துலேருந்து வாங்கி வந்தோம் தெரியுமா, அந்த கத்திரிக்காயாக இருந்தால் இதில் இந்த பொடியையும் உப்பையும் கலந்து இந்த பொடியை வச்சு இட்லி கொப்பரையில் லைட்டாக வேக வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் அதுக்கப்புறம் இது மாதிரி முழுசாகவே வதக்கலாம் கத்திரிக்காயை. அப்படிலாம் டைரெக்டாகவே முழு கத்திரிக்காயை பொடி போட்டு கறி பண்ணி செய்யலாம். நிறையா விதம் இருக்குது இதில். ஆமாம், ஸ்டஃப்டு கத்திரிக்காய். இதில் வந்து இன்னொன்று வந்து செய்யலாம். இதில் வெங்காயம் போட்டு ஒரு சில பேர் வதக்கிறாங்க கத்திரிக்காய்ங்க, அதுவும் பண்ணலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீலக்க பெரிய வெங்காயத்தை போட்டு அதை வதக்குறாங்க. நாங்கள் பண்ணுறது ஆனால் எண்ணெய் கறி மாதிரி பண்ணுறோம். ஆமாம். இது அப்படியே இது வதங்கினதுக்கப்புறம் இதை சாதமாகவும் பிசைச்சாப்பெல்லாம் சாம்பாருக்கும் தொட்டுக்கலாம். அது மாதிரி. ஓ, சரி. நாளைக்கு கிளம்பிக்கலாமா? இந்த கொதி வந்துட்டு இந்த கொத்தமல்லியை போடுறேன், இதோட சேர்த்து கொதிச்சு எடுத்து வேறு கிண்ணத்தில் ஷிஃப்ட் பண்ணி வச்சுருங்க. சாம்பார் அந்த அலுமினிய கிண்ணத்தோடையே வைக்காதீங்க. சாம்பார் ரெடியா? பூசணிக்காய் சாம்பார் ரெடி ஆகிடுது. ஒன்றும் ஸ்பெஷல் இல்லை, எல்லாத்துலேயும் பண்ணுறது தான் அது. இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் நம்ம என்ன பண்ணியிருக்கோங்கிறது அவருக்கு இன்ஃபர்மேஷன் தான். சாம்பார் ரெடி ஆகட்டும். அடுத்தது இங்கே கறி ரெடி ஆகிடுச்சு. கத்திரிக்காய் பொடி போட்ட கறி. ஆமாம், ரெடி ஆகிடுச்சு.
அவ்வளோதான். ஸோ இதுதான் இன்றைக்கி பார்த்தோன்னா சமையல் இன்றைக்கி பண்ணியிருக்கா மாமி. தயிர் சாதத்துக்கு வேப்பிலை கட்டி பண்ணியிருக்கா மாமி. வேப்பிலை கட்டி காமிப்பா, அது எப்படி பண்ணாங்கிறத மாமி சொல்லுவாள். அது இப்போ புதுசாக வந்து நாங்கள் பண்ணினோம், வேப்பிலை கட்டின்னு பேர். அது காமிக்கிறது சொல்கிறேன். இந்த வேப்பிலை கட்டி வந்து டைஜஷன் நல்லா ஆகும், நல்லா ஜீரண சக்தி நிறையா இருக்குது. வேப்பிலை கட்டினா ஒன்றும் இல்லை, இந்த குழஞ்சி மரம் இருக்கு இல்லையா, குழஞ்சி காயெல்லாம் காய்க்கிறது. குழஞ்சி மரத்து இலைய கொழுந்தாம்படிக்கு பறிச்சுன்னு வரணும். நல்லா கொழுந்தாம்படிக்கு பறிச்சுன்னு வந்து நல்லா அலசிட்டு தொடச்சிட்டு அந்த நரம்பு ஒண்டி மெதுவாக நடுப்பில் இருக்கிற நரம்பை ஒண்டி எடுத்துடணும். அதை எடுத்துவிட்டு அப்படியே பச்சையாகவே அலசி நல்லா காய வச்சுட்டு இதுக்கு தேவையான மிளகா காய வைக்கணும், வெயிலில் துணியில் போட்டு இது பண்ணிவிட்டு காய வச்சுட்டு மிளகா தேவையான அளவு உப்பு, உரப்பு, பெருங்காயம், புளி எல்லாத்தையும் வச்சு நல்லா இது பண்ணிவிட்டு அதில் போட்டு அரைக்கணும். நம்ம கொத்தமல்லி தொக்கு எப்படி உளுத்தம்பருப்பு போடுவோம், இதுக்கு உளுத்தம்பருப்பு போட வேண்டாம். போட்டு மிக்சியில் முதல்ல உப்புரப்பை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த குழஞ்சிக்காயை போட்டு நல்லா அரைச்சிட்டு தண்ணியை விடக்கூடாது. குழஞ்சி இலை, அந்த குழஞ்சி இலையை போட்டு இது காய்கறி இதெல்லாம் ரொம்ப சுருங்கிப்படுத்தி இதுலேயே கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும். இப்போ குழஞ்சிக்காங்கிறது இதுலேயே கொஞ்சம் பெரிய சைஸ், சாத்துக்குடி சைஸ் மாதிரி இருக்கும், அவ்வளோதான். அதுக்கு மேலே பெருக்காது இது இந்த குழஞ்சிக்காய். அது சாதமாகவும் பசிஞ்சு சாப்பிடலாம், சர்பத்து பண்ணலாம். அந்த குழஞ்சிக்காய் எடுத்து நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சதுக்கப்புறம் எடுத்து கீழே வச்சுட்டு அதை வந்து என்னென்னா கொஞ்சமாக ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழம் புழிஞ்சு அதை உருட்டி வச்சிடணும். குழஞ்சி காய இல்லை, குழஞ்சி தழையை தான் போட்டு அரைச்சிட்டு அதில் எலுமிச்சம்பழம் கொஞ்சம் புழிஞ்சு அதை வந்து உருட்டி எடுத்து டப்பாவில் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு விட்டேன்னா டெய்லி எப்போ தோன்றதோ உங்களுக்கு அப்போ வந்து இது தொட்டுன்னு சாப்பிடலாம். ரொம்ப நல்லா இருக்கும். இது நானே காலி பண்ணிட்டேன், இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலாக. தயிரை ஊற்றி தயிர் சாதத்தில் தயிரை ஊற்றி தொட்டு சாப்பிட்டா அவ்வளோ ஜுரம் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கொஞ்சம் ஒரு பிடி சாதம் கூடவே இருக்கும். நல்லா ஒரு 20-25 உருண்டை வந்தது, நானே காலி பண்ணிட்டேன். இதுதான் இருக்குது பாக்கி. ஆனால் நல்ல டைஜஷன் பவர், ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. தலையிலேருந்து கால் வரைக்கும் உடம்பு சரியாக போடும். இந்த நார்த்தங்காயை குழஞ்சிக்காயை சாப்பிட ஆமாம், அது சாதமாக பிசைஞ்சு சாப்பிடலாம். இது மாதிரி வேப்பிலை கட்டி வச்சு இது பண்ணலாம், குழம்பு வைக்கலாம், குழஞ்சிக்காயை வெத்த குழம்பு வைக்கலாம், பச்சடி வைக்கலாம், வெல்லம் போட்டு குழஞ்சிக்காய் பச்சடி வைக்கலாம், வெல்லம் போட்டு. இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் சாப்பிட உங்களுக்கு உடம்புக்கு நல்லது. இந்த நார்த்தங்காய், குழஞ்சிக்காய், எலுமிச்சம்பழம் ஹெல்த்துக்கு இதெல்லாம் நல்லது. யாராவது உங்கள் இடத்துல குழஞ்சி மரம் இருந்தால் சொல்லுங்கள், நானும் அது குழஞ்சி தழை நான் கொழுந்தாக பறிச்சுக்கிறோம். நாங்கள் எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறோம். உங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு நாங்களும் எடுத்துகிட்டு வரோம். ஆமாம், உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறோம், நாங்களும் சாப்பிட்றோம். அதனால் இன்றைக்கி பார்த்து தயிர் சாதத்தை தொட்டுக்கிறதுக்கு குழஞ்சி இது வேப்பிலை கட்டி, இதுக்கு பேர் வேப்பிலை கட்டின்னு பேர். ஆனால் தழையை பறிக்கிறது வந்து குழஞ்சி தழை பறிக்கிறோம். மற்றபடி வந்து சில பேர் வந்து எலுமிச்சை இலையில் பண்ணுறா, சில பேர் வந்து நார்த்த இலையில் பண்ணுறா. இல்லை நார்த்த இலை நல்லா இருக்கும், குழஞ்சி இலை நல்லா இருக்கும். இதில் எலுமிச்சம்பழம் இலை என்ன ஆகும்னா கசப்பு ஒன்று வந்துடும் அது. அதனால் இது வந்து தயிர் சாதத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இது பிசைஞ்சு சாப்பிட்லாம். கொஞ்சம் நெய்யை ஊற்றி சுட சாதத்தில் போட்டு கேபேஜ் இது இதாக சொல்கிறேன், என்னது இது கத்திரிக்காய்க்கு என்ன சொல்லுவான், பிரிஞ்சால் ரைஸ் தொட்டு சாப்பிட்லாம். தொட்டுக்கலாம் அதுக்கு சாம்பார் சாதத்துக்கு. ஸோ இதுதான் இன்றைக்கி எங்கள் இடத்துல மீனும் சண்டே ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னாக்கா பூண்டிக்காய் போட்டு சாம்பார், அண்டு கத்திரிக்காய் போட்டு பொடி போட்ட கறி, அண்டு இது தயிர் சாதத்துக்கு வேப்பிலை கட்டி, மாகாளியும் இருக்குது, வடுமாங்காவும் இருக்குது, எல்லாமே வச்சுருக்கோம். அதனால் இதுதான் இன்றைக்கி. இதெல்லாம் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், விடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லி. தேங்க்யூ வெரி மச். பாய்.